வெல்கம் டு அளப்பாறை தமிழன் சேனல். நீங்கள் இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா கம்பபெருமாள் கோயில். அங்கே இப்போ அபிஷேகம் நடக்கிறது. அங்கே நம்ம ஊர் பொதுமக்கள் அனைவரும் சுற்றி பார்த்துட்ருக்காங்க. இப்போ இதான் ஜெய் ஸ்ரீராம் ஹனுமான். நம்ம ஹனுமானை பார்த்துட்டோம். அடுத்தா நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரன்ஸில் அண்ணன் பஞ்சு மிட்டாய் போடுறாரு. எவ்வளோ அழகாக பஞ்சு மிட்டாய் சுற்று வரான்னு பாருங்கள், சுற்றிட்டாரு. அடுத்தபடியாக நம்ம அண்ணன் பொம்மை விற்றுட்ருக்காரு. எவ்வளோ அழகான பொம்மைகள் பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஹனுமானை சுற்றி வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அதை நம்ம பார்த்துவிட்டு அடுத்தபடியாக கோயிலின் மேல்புறம் கீழ்ப்புறம் அனைத்து இடங்களிலும் சுற்றி காட்டுகிறேன், அதையும் பாருங்கள். அடுத்தபடியாக நம் எல்லா இடங்களிலும் சுற்றி பார்த்த உடன் நம் சென்ற வேண்டியது கோயில் படைக்க செல்ல போகிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். வாங்க எல்லோரும் போகலாம், ரெடியாக இருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இடத்துக்கு போய்ட்டு வந்துடலாம். இந்த லிங்க் வந்து ஜென்ட்ரிங்கிற வருது. நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எப்படிப்பட்ட ப்ராடக்ட்டு, எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை சாம்பிராணி எடுத்துக்கிட்டு போகிறாரா படைக்கிறதுக்கு, சாம்பிராணி நெருப்பு எடுத்துகிட்டு போகிறாரு. அடுத்தது அங்கே எல்லாம் பொங்கல் வைத்து கொண்டிருக்கிறார்கள். பொங்கல் வச்சோடனே இப்போ அடுத்தது எல்லாம் படையல் போட போகிறாங்க. எல்லாம் பாருங்கள், படையல்கள்லாம் போயிட்டுருக்குது. மேலே கோயிலில் அலங்காரம் நடக்குது, படையல் போட்டாங்க பாருங்கள். சாப்பாடு இப்படி தான் வச்சுருப்பாங்க எப்போதுமே பெருமாள் கோயிலில் இந்த இடத்துல. இப்போ வந்து அபிஷேகத்துக்கு மேலே தீபம் ஏற்ற போகிறாங்க. தீபம் பாருங்கள், தீர்த்தம் போட்டாங்க. அடுத்து தீபம் ஏற்றுவாங்க. நல்லா பாருங்கள். கோவிந்தா என்று சொல்லுங்கள் என்று சொல்கிறாங்க, கோவிந்தான்னு சொல்கிறாங்க. மக்கள் நேரம் கோவிந்தா கோவிந்தான்னு கத்துறாங்க பாருங்கள். இப்போ மேலே ஏறுறாங்க, தீபம் ஏற்றி முடிக்க போகிறாங்க. நல்லா பாருங்கள், தீபம் ஏற்றிட்டுருக்காங்க. தீபத்தை கண்டு நன்றாக வணங்குங்க சாமியை. நீங்கள் எப்படி வணங்குறீங்களோ அதுக்கேற்ற பலன் நமக்கு இருக்கும். நல்லா பாருங்கள். தீபம் ஏற்றியாச்சு, ஏற்றிக்கிட்டே இருக்கார், போகிறாரு, போயிட்டார், ஏற்றிக்கிட்டே இருக்கார், ஏற்றியே முடிச்சிட்டாரு. நம்ம அந்த தீபம் ஏற்றினதை பார்ப்போமா எப்படி எரிகிறது என்று பாருங்கள். எவ்வளோ அழகாக அந்த நெருப்பு வந்து தீபம் வந்து அவ்வளோ அனலாக எரிகின்றது. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.